சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே ராஜாங்க கூட்டின பொதுக்குழு மீட்டிங்கில் என்ன பண்ணியுமே யாருமே வரவே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ நாம் இது வரைக்கும் காப்பாற்றி வச்சிருந்த ஒட்டுமொத்த பேர் புகழ் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. என்ன பண்ண போகணும்னு தெரியாமல் ரொம்பவுமே அசிங்கப்பட்டு ராஜாங்கம் மேடையில் உட்காந்துருக்காரு. அவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே போய் ஊர் மக்களை எப்படியோ கெஞ்சி கூத்தாடி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே வரதா இல்லை. என்னடா பண்ண போகணும்னு நினைக்கும்போது இந்த விஷயம் தமிழுக்கும் தெரிய வருது. ஸோ இங்கே ராஜாங்கம் மாமா அசிங்கப்படுறாரா, அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி உடனே கிளம்பி வராங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி வரதை எல்லாருமே தடுக்கிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி யார் சொல்கிறதுமே கேட்காம நான் போனால் மட்டும்தான் ஒரு முடிவு கிடைக்குன்னு சொல்லி வராங்க. ஸோ வந்தவுடனே ராஜாவும் கொந்தளிக்கிறார் தமிழ்ச்செல்வியை பார்த்து, இவ எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல தமிழ்ச்செல்வி வந்தால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பேசி புரிய வச்சு தமிழ்ச்செல்வியை உள்ளவும் விட்றாங்க. தமிழ்ச்செல்வி வந்து மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் ஊர் மக்கள் எல்லாருக்குமே புரிய வருது. ஸோ ராஜாங்க ஐயா மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ்ச்செல்வி அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் தான் இப்போதைக்கு செல்லப்பாண்டி குடும்பத்தை ராஜாங்க ஐயா ஹோட்டலில் அடித்து உடச்சிட்டாருன்னு கோபமாக இருக்கீங்க. ஓகே, நல்லது தான். நான் இப்போது செல்லப்பாண்டி பொண்ணு தான் பேசுகிறேன், தமிழ்ச்செல்வி பேசுகிறேன். எல்லோரும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜாங்க ஐயாவுக்கு நீங்கள் ஓட்டு போடணுமா போட வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்க்கு வரணுமா வர வேணாமாங்கிறத முடிவு பண்ணிங்க. ராஜாங்க ஐயா யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அவர் எவ்வளோ பெரிய பெரிய மனுஷனுங்கிறது. ஆனால் அப்படியாப்பட்ட ராஜாங்கம் அவருடைய செல்வாக்குக்கும் மரியாதைக்கும் நினச்சிருந்தாருன்னா அவருடைய பையனுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணை எடுப்பார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார், போயும் செல்லப்பாண்டி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணான என்ன அவர் பையனுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சார். அது தப்பா? இல்லை, கல்யாணம் அப்படின்னாலே கண்டிப்பாக பையன் வீட்டில் எல்லோரும் எதிர்பார்க்கறது பொண்ணு வீடுனா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், பையனுக்கு கார் வாங்கி தரணும், நகை போடணும், வண்டி வாங்கி தரணும், சொத்து எழுதி வைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி வரதட்சணைக்கு அவ்வளோ டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் ராஜாங்க ஐயா எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் என்னை சும்மாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதோட எங்கள் குடும்பத்துக்கு தேவையான உதவிகளையும் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி ராஜாங்க ஐயா எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு குறைஞ்சி போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவராக மோசமான நினைக்கிறீங்க? அவராக போய் எங்கள் ஹோட்டலில் அடித்து வைக்கிருப்பார். சரிங்க, அதுவும் நினச்சிங்க. அப்படி ராஜாங்க ஐயாவே அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்க சொல்லியிருந்தாலும் எதுக்காக அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கும்போது இப்போது இவ்வளோ கோபமாக இருக்கீங்களே ஊர்க்காரங்கெல்லாம், ஆனால் இதே ஊர்க்காரங்க மத்தியில் தான் ஹோட்டலை அடித்து நொறுக்குறாங்க ரவுடி பசங்க. அப்போது யாருமே போய் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனால் அப்பையும் எங்கள் ராஜாங்காயோடைய பையனான என் புருஷன் சேது தான் போய் அப்பையும் எல்லாரையும் காப்பாற்றினாரு. அன்றைக்கி மட்டும் அவர் அப்போதைக்கு எங்கே போய் சண்டை போட்டு காப்பாற்றாமல் இருந்தால் இந்நேரத்துக்கு எங்கள் குடும்பமே இருந்திருக்காது. அப்போது நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக, யாரோ சொன்ன ஒரு காரணத்துக்காக ராஜாங்க ஐயா மேலே சம்மந்தமே இல்லாமல் கோபமாக இருக்கீங்க தவிர, மற்றபடி ராஜாங்க ஐயா மேலே உங்களுக்கு தனிப்பட்ட கோபம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன், எங்கள் குடும்பத்துக்கும் இந்த ஹோட்டல் வச்சு நடத்தின ஏற்பட சண்டைக்கும் ராஜாங்க ஐயாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் தெய்வம் மாதிரி நமக்குன்னா நம்ம ஊருக்கே அவர் தெய்வம் மாதிரி. அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சுய உதவி குழுன்னு சொல்லி அவரே ஒன்று ஆரம்பித்து அதில் எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணிகிட்ருக்காரு. இப்படி அவர் பண்ணாத நல்ல விஷயங்கிறதே கிடையாது இந்த ஊருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்லாம் வந்து நம்மளை தேடி ஓட்டு கேட்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர்லாம் ஓட்டு கேட்டு வந்து தான் அவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்லாம் நிற்கிறாருன்னு தெரிஞ்சாலே நாமளே கண்ணை மூடிட்டு அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். அதுதான் நாம் அவருக்கு பண்ணுற நன்றி கடனாக இருக்கும். ஆனால் நீங்கள்லாம் இப்படி சம்மந்தமே இல்லாமல் அவங்கவுங்க வந்து பார்த்தோம்னா, நான் ராஜாங்காய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி புறக்கணிக்கிறதுலாம் மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்குற ஊர் மக்களுக்கு அப்போ தான் அவங்களுடைய அறிவுக்கண் திறக்குது. இந்த புள்ள சொல்கிறது கரெக்டு தானேங்க, நாம் ஏன் இப்போது சம்மந்தம் இல்லாமல் ஐயா மேலே கோபமாக இருக்கோம், ஏஞ்சி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குடும்பமாக அங்கேருந்து கிளம்பி வராங்க. அதை பார்த்த ராஜாங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. இது வரைக்கும் நம்ம ஆளுங்க போய் என்னென்னமோ பண்ணி பார்த்து யாருமே வரவே இல்லை. ஆனால் இப்போது இவ பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகு எல்லாருமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்களே, பரவாயில்ல, தமிழ்ச்செல்வி சொன்னது உண்மை தான் போல். நாம் மிகப்பெரிய மருமகளை தான் வச்சுருக்கோம், ஆனால் நாம் தான் கொஞ்சம் கோவத்தில் எல்லாரையும் ஒதுக்கி வச்சுருக்கோம் போல். நம்ம பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்க ஐயாவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் உட்காந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே திரள் போல் கூட்டுறாங்க மக்கள் கூட்டம்.
கூடின மக்கள் கூட்டம் எல்லாமே ராஜாங்கையா வாழ்க ராஜாங்கையா வாழ்கன்னு கத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துக்க பிறகு தான் ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜாங்கம் கண்ணெலாம் கலங்குது. ச்சே, இவ்வளோ போய் நம்ம புரிஞ்சிக்காம நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சுருக்கோமே. நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்களே வந்து கம்முன்னு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்தால் நம்மளுடைய மானத்தை காப்பாற்றிருக்கா. இப்படியாப்பட்ட பொண்ணை அன்றைக்கி நம்மளை அசிங்கப்படுத்துகிற விதமாக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பா. நாம் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் அப்படியே கண் கலங்கி தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. ஸோ அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்க போகுது, என்ன திருப்பங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.